அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் பாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 25 ரூபீஸ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத மெத்தடை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25,000 ரூபாய் சேவ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 50 அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். அது 50 நாள் நீங்கள் எடுத்து வச்சாலும் ஓகே, 50 வாரமாக நீங்கள் கணக்கு பண்ணாலும் ஓகே, 50 மாதமாக கணக்கு பண்ணாலும் ஓகே. நம்மளுடைய டார்கெட் அமௌண்ட் 25,000 ரூபாய். 50 அமௌண்ட்டாக நம்ம பிரித்து சேவ் பண்ண போகிறோம். அதுக்கான டேப்லெட் காலம் தான் இது. நீங்கள் இந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேவிங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து 25,500 ரூபாய் இருக்கும். இந்த சேவிங்ஸை நீங்கள் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 25,000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கோலை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு சேவ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த 25,000 ரூபாயை நீங்கள் எப்படி போடலாம், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சிடலாம் யூஸ் பண்ணாமல். இல்லைன்னா ஏதாச்சும் கோல்டு வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாங் டேர்ம் விஷ் இருக்குது, ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி உள்ள பொருள் வாங்கலாம், அதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக இதை பே பண்ணி பேலன்ஸ் இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். இல்லைன்னா குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 50 அமௌண்ட் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா 1000 ரூபீஸ் எடுத்து வைக்கணும். இது நீங்கள் சேலரி வரும்போதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அதிகமான அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். அடுத்து ரெண்டாவது அமௌண்ட்டாக நீங்கள் வந்து அதோட 20 ரூபா கம்மி 980 ரூபா எடுத்து வைக்கணும். அடுத்து 960 ரூபா, 940 ரூபா, இந்த மாதிரி 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 ரூபாயா கம்மி பண்ணிகிட்டே நீங்கள் சேவ் பண்ணணும். அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அமௌண்ட் வந்து 20 ரூபாயில் எண்ட் ஆகும். நீங்கள் சேலரி வந்ததும் இந்த பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டுங்க. ஒரு வீக்லி நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குறது அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு மிச்சம் பண்ணுறீங்களா, ஒரு 500 ரூபா, ஒரு 300 ரூபா, அதெல்லாம் கூட இந்த சேவிங்ஸ் சேலஞ்சுக்குள்ளே போடுங்க. காசே இல்லாதப்போ ஒரு 20 ரூபா 40 ரூபான்னு நீங்கள் போடலாம். இது நீங்கள் வீக்லி சேலஞ்சாக எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் உங்கள்கிட்ட எவ்வளோ இன்கம் வருது, உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணுங்கள். இல்லையா, நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் எந்த ஒரு டைமிங்குமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இதை நான் இவ்வளோ நாளில் சேவ் பண்ணுறேன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த அமௌண்ட்டை நான் இதுக்காண்டி சேவ் பண்ணுறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலே முடியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் அமௌண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டை நீங்களும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 1000 ரூபாயிலேருந்து நம்ம 20 ரூபாயா குறைச்சிட்டே வரணும். லாஸ்ட்டாக 20 ரூபாயில் முடிக்கணும். உங்கள்கிட்ட அமௌண்ட் வரும்போதெல்லாம் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்கள் கையில் 25,500 ரூபாய் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் இல்லாட்டி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் இந்த 25,000 ரூபாயை சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.